வெல்கம் டு பிரியா ஹெல்தி சமையல். பிரியா ஹெல்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஆனியன் 2 நம்பர், தக்காளி 1 நம்பர், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கஸ்தூரி மெத்தி 1 ஸ்பூன், எண்ணெய் 50 ml, கருவேப்பிலை தேவைக்கேற்ப, கொத்தமல்லி சிறிதளவு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு. அந்த கடுகு வந்து நல்லா எண்ணெயில் பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு பொடி பண்ணது 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரகம் 1 ஸ்பூன். இது 3 வந்துட்டு நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு விட்டுறணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்குது. இந்தமாரி ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம நான்ஸ்டிக் கடாயின்றதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம். நம்ம பத்தலைன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிடணும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. இது கொஞ்சம் இப்போ வதங்கிடுச்சு. நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு வந்துட்டு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை வந்துட்டு 2 விசில் கொடுத்து தோல் உரித்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம உடச்சி விட்டுக்கணும். இதை கொஞ்சம் நல்லா உடச்சி விட்ட மாதிரி கரண்டியில் குத்தி விடுங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது அந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் மசாலா மாதிரி நல்லா சேர்ந்து வரும். இப்போ பண்ணியாச்சு. இதோட
நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம், 1 ஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றுனதுனால கொஞ்சம் கிரேவி மாரி ஆகிடுது. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ஆகிடும். இதை ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மூடி போட்டு வேக விட்டுடுங்க. இந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் இதேமாதிரி சிம்மில் இருக்குது. இதை நம்ம எடுத்து நடுவில் ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம். ஏன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் இது திரும்ப லிட்டு போட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்லேயே விட்டுடுங்க. இதையும் நல்லா ஃப்ரை ஆகி அதுவாக வந்துடும். தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து ட்ரை ஆகிடும். இந்த மசாலா நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார், குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. வெஜிடேரியன் மீல்ஸ்னாவே சைட் டிஷ் பொட்டேட்டோ இல்லாமையே இருக்காது. கண்டிப்பாக எல்லோரும் பொட்டேட்டோ ஃப்ரை செய்வாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி அதை கார்னிஷ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து தூவிடலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த கஸ்தூரி மேத்தி போடுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.